வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிவிட்டது. நாங்கள் இன்றைக்கு பிறந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும், எல்லோருக்கும் நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு நிகழ்வுக்குள்ள நுழைவோம். நாங்கள் இன்று ஒரு குறள், நாங்கள் இன்சொல்லை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பினை விலகாத சொற்கள், அவற்றை கூறுவோருக்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்மையாக வைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படும். அப்போ நல்ல சொற்களை பாவிக்க வேண்டும். நன்மையான பயன் தரக்கூடிய நல்ல பண்பினை தரக்கூடிய அதிலிருந்து விலகாத சொற்களை நாங்கள் கூறுவதால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் செய்தியில் வருவோம். இப்போ எங்களுடைய இடர்கள் நடைபெற்றிருக்கிறது. பல இடங்களில் பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நேற்று ஒரு உத்தியோகபூர்வ செய்திகள் வழியாக இருக்கிறது. 16 லட்சத்துக்கு மேல் நேரடியாக இந்த இடர்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறோம். மற்ற 479 பேர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் 479 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது உத்தியோகபூர்வமான விடயம், அரசாங்கத்தினுடைய அறிக்கை. இதில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டி மாவட்டத்தில் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே 118 இறப்புகள் பதிவாகி இருக்குது. அடுத்தது நூரெலியா மாவட்டத்திலே 89 பேர் பலியாயிருக்கிறார்கள். அடுத்த பதுள மாவட்டம் 83 பேர், குருநாகர் 56 பேர், கேகார மாவட்டத்திலே 30 பேர் என ஒரு இடங்களையும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கைகள் பதிவாகி இருக்குது. எங்களுடைய வடக்கிலேயும் இறப்புகள் நடைபெற்றிருக்குது. ஆகக்கூடியதாக கண்டில்லை, குறைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பேரும், முல்லைத்தீ மாவட்டத்தில் 2 பேர், யாழ்ப்பாணத்தில் 3 பேர், மன்னாரில் 2 பேராகவும், வவுனியாவில் 2 பேராகவும் பதிவாயிருக்கு. திருவோணமலை பதிவாகப்படையில் அப்படியாக இழப்புகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த இடர்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் உண்மையிலே இன்னும் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இந்த கொத்தமலை பகுதி தொடர்புகள் இல்லாமல் இருந்த பகுதியாக இருந்தது. எங்கே போகிறது இதால் பாரதன்றே தெரியாமல் இருந்த ஒரு இடம். அந்த கொத்தமலை பகுதிக்கு உணவுகள் அதுக்கண்டு தனியாக ஒரு 20 விமானத்தில் வந்த பொருட்களை கொண்டு செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். அந்த இடங்களை தொடர்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ அங்கே என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இராணுவத்தை விட்டு நடந்து மேல கையில எல்லாம் குழுவி கொண்டு இராணுவம் நடந்து கொண்டு போயிருக்கிறது. வாகனங்கள் கொண்டு போய் செல்ல முடியாது. ஆனால் 20 விமானங்களில் கொண்டு வந்த சாமான் அவர்களுக்கு நடந்து கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் இராணுவம் சொல்லி பாராளுமன்றத்திலே அமைச்சர் எங்களுடைய பிமல் ரத்நாயகா தெரிவிச்சிருக்கிறார். அப்போ அங்கே கொண்டு போனதாலே அங்கே கொண்டே கொடுக்கப்பட்டிருக்கிறாரே, அங்கே மக்கள் யாரும் இனி பசியுடன் இருக்க மாட்டார்கள் என நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அந்த மக்கள் தொடர்புகளை துண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே அவர்களை கண்டு அவர்களுக்கு உணவுகள் கொடுத்து பாருங்க, இப்படி என்ற ஒரு அரசாங்கத்தில் இராணுவம் தாங்களை சுமந்து கொண்டே நடந்து கொண்டே கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கிறது. பாராட்டத்தக்க விடயம், சந்தோஷப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அங்கே அந்த துண்டிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தொலைத்தொடர்புகள் மின்சாரங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு. அதுக்குள்ள மின்சார சபையும் சொல்லியிருக்கு, தங்களால் இயன்ற அளவு நாடு முழுக்க தாங்கள் வருகிற 10ஆம் தேதிக்கு முதலாக இந்த மின்சாரங்களை எல்லாம் நாங்கள் ஓரளவு செய்து விடுவோம்னு சொல்லியிருக்கிறது. இங்கடா எல்லாம் அங்கங்கு போஸ்டர்கள் எல்லாம் விழுந்து தூங்கி ஒன்று கிடக்குது. ஏதோ ஒரு வகையில் தாங்கள் ஒரு அளவுக்காவது அதை செய்வோம் என்று சொல்லுறது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்கபடியான்னு சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். இதுக்குள்ள வெளிநாட்டுகளில் வாழ்பவர்கள், எங்களுடைய நாட்டுக்கு வெளிநாட்டில் வாழ்கிறவர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுறது. உண்மையில முந்தைய அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறன்றது கொடுக்குறையில் உதவி செய்ய யோசிக்கிறேன். ஏனென்றா தெரியும் என மக்கள் மகேசன வழியோ மக்கள் அவழியன்னு சொல்கிற மாதிரி முந்தி அந்த நிலைமை வேறு, இப்பத்தி அந்த நிலைமை. இப்போ அரசாங்கம், இப்போ ஊழலற்ற அரசாங்கம், ஒரு நம்பிக்கையான அரசாங்கம்,
ஒரு செய்கிறார், அவர் அவர் இறங்கி செய்கிறார் என்று சொல்லி எல்லா மக்களும் வாயில் முணுமுணுப்பது இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் தலைமை இருக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்கிற அளவிற்கு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அரசாங்கம் இப்போ முந்தி தனியார்கள் நிறுவனங்கள் அவைக்குத்தான் காசு அனுப்புறது, தொண்டு நிறுவனங்களுக்கு காசு அனுப்புறது, அவை தான் செய்கிறது. அரசுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், தொண்டு நிறுவனங்கள் தான் செய்து கொண்டிருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் அரசாங்கமே ஒரு ரீபில்டிங் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு விடயத்தை அதை ஆரம்பித்து அதுக்கு ஒரு வெளிநாட்டு அதுக்கு ஒரு வைப்பு கணக்குகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வைப்பு கணக்குக்கு எல்லா மக்களும் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லப்படுது. 19,000க்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அதுக்கு பணத்திலே வைப்பில் இட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. வைப்பில் இட்டு கொண்டிருப்பதால இப்போ பணம் பெருகி கொண்டிருக்குது. எங்களுடைய இலங்கை நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான உதவிகள் கணக்கு வந்தோன்றிருக்கு. இது மட்டுமில்லை, 70க்கு அதிகமான நாடுகள், மேலத்திய நாடுகள் கூட எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்குது, உதவி செய்ய இருக்குது. எங்களோட மாலத்தீவு கூட அள்ளி கொடுத்துருக்குது. மாலத்தீவிலேருந்து எங்களுடைய அமெரிக்காவோ பிரித்தானியாவோ என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் தாங்கள் இலங்கைக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருப்பது உண்மையில் அந்த அரசினுடைய நல்ல மனப்பாங்கைத்தான் காட்டுகிறது. அரசு எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த அரசுக்கு கொடுத்தால் எவ்வாறு நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு பிறந்திருக்கிறது. அதால் நிறைய உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. மற்றது இலங்கையில் இப்போ 38 எரிபொருள் நிலையங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. எரிபொருள் நிலையங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மீளமைப்புகள் செய்யப்படும், வெகு விரைவில் அதுகள் எல்லாம் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா இல்லத்தான் சும்மா அந்த நாடு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்திலேயே வரலாற்றிலே இல்லாத தண்ணியை கொட்டி தள்ளியிருக்காம் இந்த மேகம். இந்த 3 நாளுக்குள்ளேயும் உலகத்திலேயே கொட்டாத தண்ணி, உலகத்திலேயே வந்து மற்றது எந்த நாடினுடைய பலமான கட்டுக்கள் குளக்கட்டுக்களே தாங்க முடியாமல் உடைக்கக்கூடிய வகையை விட்ட மோசமான அந்த மழை எங்களுக்கு பெய்திருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்க இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட இதை அழிச்சிருக்கு. இதை போய் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தண்ணியை திறந்து விட்டால் தான் அழிவு வந்தது, கட்டை திறந்து விட்டால் தான் அழிவு வந்ததெல்லாம் எங்களையாக சும்மா கதைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாருங்கள் இவ்வளோ உலகத்திலே எப்படி என்று சொன்னால் எங்கள்ட 3 நாள்லேயே இவ்வளோத்தை கொட்டி எங்களோட நாட்டை அழித்திருக்கிறது. எங்களுடைய இயற்கை நினைத்தால் எல்லாம் நடக்கும் போலாங்கிறாங்க. இயற்கைக்குத்தான் பயமாக இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. பார்ப்போம் எங்கே போகுதுன்னு சொல்லி. இதுக்குள்ளே எங்களுடைய இடர்காலங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வைத்தியசாலையில் அவர்கள் போஷாக்கின்மையாலேயோ அது சோர்வான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரத்தம் வழங்குவதற்கு ரத்தம் வழங்க முடியாமல் இருக்கிறது. ரத்தம் இல்லாமல் இருக்கு. ஒரு 1500 பேர் வாரிகளோ 1500 பேர் ரத்தம் தாரிகளோ ஒன்று அறிக்கை விடப்பட்டிருந்தாம். அறிக்கை விட்டால் இது சும்மா இல்லை, 20,000 பேருக்கு மேலே வந்து நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் ரத்தத்தை. இப்போ மனிதர்களை பாருங்கள், இப்போ 100 அங்கே ஒரு கூட்டம் போய் நிற்குது. மீட்பு பணி நான் செய்து நான் விட்டுட்டு போவேன். இளைஞர் கூட்டங்கள் எல்லாம் போய் நிற்குது. இவர்கள் 20,000 மேலே 1500 பேருக்கு 20,000 மேலே போய் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் நாட்டினுடைய நிதியை யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒற்றுமையாக எங்களுடைய மனிதர்கள், எங்களுடைய இளைஞர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள். எல்லாம் அரசுக்குத்தான் அது போய் சேரும். ஆகையினால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போயிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். எங்களுடைய நாடும் மீண்டும் மீள்வேன் என்று நினைத்தாய் என்ற அளவுக்கு எங்களுடைய நாடு முன்னேற வேண்டும். அதுக்கு இறைவனும் அருள் புரிய வேண்டும். மற்றது இந்த துப்பாக்கி சூடுவோடம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம் இயற்கையானதான், ஒரு பக்கம் எங்களுடைய நாங்களும் விட மாட்டோம். நாங்களும் என்ன சும்மா அந்த மாதிரி நாங்களும் அண்டைக்கு இங்கே சுட்டாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வெட்டுறது அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. என்ன நடக்குதுன்றது இயற்கையை ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் எல்லாம் மாறி எல்லாத்தையும் அழிச்சு. நேற்று துப்பாக்கி சூடு அபிஷாவளையில் கொஸ்கம் என்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. 40 பேர் பொடியனை சுட்டு இருக்கு. 40 மனிதரை சுட்டுருக்குறாங்க. ஏதோ படுகாயமடைஞ்சு சுடப்பட்டு படுகாயத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாம். இப்போ என்ன பிடிச்சி போட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அவரும் ஏதோ சொல்லப்படுது. உலக கும்பல் பாதாள கும்பலில் உறுப்பினர்களுடைய ஒரு சகான்னு சொல்லப்படுகிறது. அவர் எந்திரத்தை பிடிச்சி ஏதோ சுட்டுக்கிட்டு போட்டாங்களும். இப்போ அவர் வைத்தியசாலையில்
சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் எங்களுடைய மக்களுக்கு அவதானமாக இருக்கணும். புதினம் பார்க்குறத விட்டுட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வழியை தான் நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே எங்களுடைய நாடு இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குது. ஆண்டவன் அருளால் ஏதோ முன்னுக்கு வர வேண்டும். 70 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் உதவி செய்கிறது. எங்களுடைய ஜனாதிபதியினுடைய கட்டளை கிணங்க அந்த கணக்குகளுக்கு பணம் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டவர்கள் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் எங்கள் நாடு வளம் பெற வேண்டும், சுபிட்சமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெற்று மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கின்றேன். முருகன். நன்றி.